கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி உங்களுக்காக. இந்த மார்க்கு நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 35 முதல் 41 வரை இறை வார்த்தைகள் வழியாக கிறிஸ்தவ வாழ்வின் முதுகெலும்பாகிய நம்பிக்கை குறித்து இறைவன் இயேசு பேசுகிறார். இங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. படகிலே அக்கறைக்கு செல்ல வேண்டி கடலிலே பயணிக்கிறார்கள் சீடர்களும் இயேசுவும். அவர்களோடு வேறு சில படகுகளும் இருக்கின்றன. சிறிது தூரம் சென்றவுடனே அலை அடிக்கிறது, பெருங்காற்று, புயல். படகுக்குள் தண்ணீர் நிரம்பி மூழ்கும் அபாயத்தில் இருக்கிறது. கிறிஸ்துவோ படகிலே பின்பக்கமாக தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார் என்று இறைவார்த்தை சொல்லுகிறார். சீடர்கள் கதறுகிறார்கள். ஆண்டவரே, நாங்கள் சாக போகிறோம் என்று கதறும் பொழுது ஆண்டவர் எழுந்து கடலை நோக்கி அமைதியாயிரு, இறையாதே என்று சொல்லுகிறார். கடல் அடங்கி போய்விடுகிறது. சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அன்பானவர்களே, நமது வாழ்க்கைக்கும் இந்த இறை வார்த்தைக்கு என்ன சம்பந்தம்? நமது வாழ்க்கை படகு இந்த உலகிலே பயணிக்கின்ற பொழுது பெருங்காற்றும் புயலும் போல வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகள் வரலாம். பொருளாதார நெருக்கடி, நோய் நொடிகள், உறவில் பிரிவுகள், பிள்ளைகளினால், சமூகத்தினால் அநேக பிரச்சனைகள். நாம் சாக போகிறோம் என்ற தருவாயில் இருக்கும் பொழுதும் நம்மோடு ஆண்டவர் இருக்கிறார் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. இங்கே ஒரு வார்த்தை சொல்கிறது, தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார் என்று. ஆனால் திருப்பாடல் சொல்கிறது, இஸ்ரேலை காக்கிறவர் கண் அயர்வதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. அப்படியானால் இங்கு என்ன செய்கிறார்? அவர் சீடர்களின் விசுவாசத்தை அறியும் பொருட்டு அவர் தூங்குவது போல இருக்கின்றார். நமது வாழ்க்கையிலும் நாம் பிரச்சனைகளினால் அலைக்கழிக்கப்படும் பொழுது, கண்ணீர் சிந்தும் பொழுது, உடைந்து நிற்கும் பொழுது, என் வாழ்க்கைக்கு விடிவே இல்லையா என்று நாம் கலங்கி நிற்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை மறந்து போகிறார். ஆண்டவரே, உமக்கு கண்ணில்லையா? நான் உண்மை நோக்கி கதறுவது கேட்கலையா? நாங்கள் ஜெபிப்பது உங்களுக்கு கேட்கலையா? ஏன் இப்படி இருக்க நாம் கதறுகிறோம்? அப்பொழுதும் ஆண்டவர் நம்மோடு தான் இருப்பார். நமது விசுவாசத்தின் ஆழத்தை அறிய கிறிஸ்து நம்மோடு பயணித்துக் கொண்டுதான் இருக்கிறார். காரணம், உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோடு இருப்பேன் சொன்னவர் வாக்கு மாறாத கடவுள். நமது வாழ்க்கையிலே வீழ்ந்து போகும் பொழுதும் எழுந்து நிற்கும் பொழுதும் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் நம்ப வேண்டும். அவருக்கு இயற்கை அடங்குகிறது. எந்த மனிதனுக்காவது இயற்கை அடங்குமா? அடங்காது. காரணம், ஆண்டவருக்கு அடங்கினதென்றால் அவர்தான் இந்த உலகை படைத்த ஆண்டு பரம வல்லவர். அவர் படைத்த பொருள், அவர் படைத்த இயற்கை அவரது சொல்லுக்கு அடங்குகின்றது. அன்பானவர்களே, யார் யாரெல்லாம் இறை வார்த்தையை கேட்டு படித்து தியானித்து அதை வாழ்வாக்குகிறார்களோ, இறை வார்த்தைக்கு யார் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கு இயற்கையும் கீழ்ப்படியும். அது புனித அந்தோனியார் வாழ்க்கையிலே, சவேரியார் வாழ்க்கையிலே, பேதுருவின் வாழ்க்கையிலே, பவுலின் வாழ்க்கையிலே மரணத்தை சந்தித்த நபர்களை கூட உயிரை கொடுத்து எழுப்பினார்கள். இயற்கை கீழ்ப்படிந்தது. நாம் இறை வார்த்தையை வாசித்து தியானித்து நாம் அதை வெறும் வாக்குறுதிகளாக நினைத்து வாசிக்கின்றோமே தவிர வாழ்வாக்குவதில்லை. நாம் இறை வார்த்தைக்கு முற்றிலுமாக கீழ்ப்படியும் பொழுது நமக்கு இயற்கையும் கீழ்ப்படியும் என்று இந்த ஆண்டவர் கற்றுத் தருகிறார். இன்றைய இரண்டாம் வாசகம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வரை இறை வார்த்தைகளிலே இயேசு கிறிஸ்து கேட்கிறார் பாருங்க, சீடர்களை பார்த்து, உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா என்று. எப்படி நம்பிக்கை வரும்? ஒருவர் அனைவருக்காகவும் இறந்தார். கிறிஸ்து உலக மக்கள் அனைவருக்காகவும் இறந்தார். எதற்காக இறந்தார்? தங்களுக்காக இறந்தவருக்காக நாம் இறக்க வேண்டும் என்பதற்காக. அவர் மேல் நம்பிக்கை கொண்டு உலக பிரகாரமான சிந்தைகளிலே, பாவ வாழ்க்கையிலே, இருளின் வாழ்க்கையிலே நாம் மரிக்க வேண்டும். அவரோடு மரிக்கும் பொழுது நாம் அவரது அன்பினால் நிறைந்து அவர் மேல் நம்பிக்கை பெறுகிறோம். எனவே இன்று ஆண்டோடு ஒப்புக் கொடுப்போம். அப்பா, என் வாழ்க்கை போராட்டங்களில் நீர் என்னோடு இருக்கிறீர். நான் கண்ணீர் சிந்தும் போது என்னோடு இருக்கிறீர். நான் உடைந்து நிற்கும் பொழுது என்னோடு இருக்கிறீர். உறவுகளினால் நான் வேதனைப்படுத்தும் பொழுது என்னோடு இருக்கிறீர். காரணம், நான் உம்மோடு இணைந்து இறந்திருக்கின்றேன். நான் நானாக வாழவில்லை, எனக்குள் நீர் வாழ்கின்றீர். ஆவியானவர் என்னை வழி நடத்துகின்றார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் ஒப்புவித்து ஜெபிப்போமா? தந்தை, மகன், தூய ஆவியாகிய எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை கிட்டிச் சேருவதற்கு, உம்மை அண்டி வந்து நிலைவாழ்வை பெற்றுக் கொள்வதற்கு, இந்த உலகிலே இறையரசை கட்டுவதற்கு
உம்மீது கொண்டுள்ள நம்பிக்கை மிக மிக அவசியம் என்று இன்று கற்றுத்தந்திருக்கிறீரப்பா. உலகின் போராட்டங்களிலே, வாழ்க்கையின் பிரச்சனைகளிலே எங்களோடு பயணிக்கிறீர் தகப்பனே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இனி நாங்கள் எதற்கும் கலங்காமல் என் கடவுள் என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு வாழ அன்னை மரியாள் துதித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களை வழிநடத்தும் நல்ல தகப்பனே, ஆமென். அன்பானவர்களே, நம்பிக்கை இல்லாமல் ஆண்டவரை அணுக முடியாது. நம்பிக்கை இல்லாமல் ஜெபித்து பயனில்லை. நம்பிக்கை இல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் மீட்பர் என்று சொல்லி பொருள் இல்லை. எனவே நம்பிக்கை வளர்த்துக் கொள்வோம். நம்பிக்கை பெருகும் பொருட்டு ஜெபிப்போம். இந்த நாளையும் இனிய நாளாக்குவோம். ஆமென்.